உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் அறிவித்து இருக்கும் இழப்பீட்டை 10 லட்சமாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கேரளா வயநாடு பகுதியில் நடந்துள்ள நிலச்சரிவில் இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருப்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்றும், இந்த பேரிடரில் சிக்கி உயிரிழந்த அனைவருக்கும் எமது அஞ்சலியை செலுத்துவதாகவும் அவர்தம் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் அறிவித்திருக்கும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு மிகவும் குறைவானதாகும். எனவே அதனை ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்றும், நிலச்சரிவு ஆபத்து உள்ள மாநிலங்களாக வடகிழக்கு மாநிலங்களையே ஒன்றிய அரசு அடையாளப்படுத்தி நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், கேரளாவையும் அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டியுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேர்ந்தெடுத்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலம் என்பதால் இதனை அலட்சியம் செய்யாமல் மீட்பு பணிகளையும் நிவாரண நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வயலூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இம்முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார். இதேபோல் கூவத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயணன் சர்மா, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் RT அரசு, திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஓரவஞ்சனை பட்ஜெட் என்று மக்களவையில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை என்றும், உழைக்கும் மக்களின் நலன்களில் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் அக்கறை கொண்டதாகவும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஓரவஞ்சனை பட்ஜெட் என்றும், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை. உழைக்கும் மக்களின் நலன்களில், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாகவும் இல்லை. கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகளை திருப்திப்படுத்தி தமது ஆட்சியை 5 ஆண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற
துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையிலே மேலோங்கி இருக்கிறது. இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிக்கிற வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனினும் மேற்கு வங்க மாநில முதல்வர் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றார். அவரையும் அவமதித்திருக்கிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒலிவாங்கியை அணைத்திருக்கிறார்கள். இந்த அவமதிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நிலை கூடாது என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் உள்ளன. அடிப்படை கொள்கைகளிலே முரண்கள் உள்ளதால் அந்த கொள்கையை ஏற்பதிலே, அதை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் உள்ளன. அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய சர்வ சிக்ஷா சம்ஹார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு மாநில அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து இந்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார். அப்போதும் அவர் என்ன வலியுறுத்தினார் என்றால், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள், நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை. ஆனால் அதை இந்த அரசு பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. உரமானியம், உணவு மானியம் போன்றவற்றில் கை வைத்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் நாடு தழுவிய அளவிலே மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி உயர்த்தப்படவில்லை. கடந்த நிதியாண்டுகளில் வழங்கியதைப் போல இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு 45,234 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 38,416 கோடி தான் செலவு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 7,000 கோடியை செலவழிக்கவில்லை என்பது வேதனைக்குரியது. இந்த ஆண்டு அதே போல 46,315 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் அதை முழுமையாக செலவு செய்வார்களா என்று தெரியவில்லை. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, உயர்கல்விக்கு இந்த ஆண்டு 10,000 கோடி குறைத்திருக்கிறார்கள். 10,000 கோடியை குறைத்திருப்பதை நான் சுட்டிக்காட்டி மிக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த தொகையை மீண்டும் வழங்க வேண்டும், ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். IIT நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு 60 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, கடந்த டிசம்பரின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஏராளமான சட்டங்களை நிறைவேற்றினீர்கள். அதிலே 3 குற்றவியல் சட்டங்களும் அடங்குமாகும். அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் ஆர்டிகிள் 348 348 தெளிவாக சொல்லுகிறது, இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும், அந்த பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் IPC என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது ஏன்? இதை நாட்டு மக்கள் இன்றைக்கு கேள்வியாக எழுப்புகிறார்கள். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள், ஏன்? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சாட்சிய அதிநியம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள்.
இந்த சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கை ஏன் என்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆர்டிகிள் 348 எதிரான நடவடிக்கை. இந்த போக்கை கைவிட வேண்டும். இந்த சட்டங்கள் அனைத்தையும் இயற்றப்பட்ட இந்த திருத்தப்பட்ட இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கடந்த 26ஆம் தேதியும் இன்றைக்கு 29ஆம் தேதியும் தமிழ்நாட்டை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். நானும் இந்த அவையிலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும், பழைய சட்டங்களையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு தனி அமைச்சகம் இருக்கிறது. அதில் ஏறத்தாழ 80% மக்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிற துறை அது. அந்த துறையை பிரிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு, சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு. அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதிதிராவிட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் டிரைப்ஸ் கமிஷன். எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்ட்ரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற அந்த பிரிவினருக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாடு முழுக்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. வன்கொடுமைகள் அதிகரிப்பது ஒருபுறம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், ஆனர் கில்லிங்ஸ் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அதிகரித்து தென் மாநிலங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது. ஆகவே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. 2018ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2018 இதை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக இதை தலையிட்டோம். அமைச்சரவர்களை நேரிலே சந்தித்தோம். இது மிகப்பெரிய துரோகம், படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கால வரம்பின்றி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதன் பிறகு 2025 வரையில் 35,000 கோடி ஒதுக்குவதாக சொன்னார்கள். ஆனால் ஆண்டுக்கு 7,000 என்கிற முறையிலே ஒதுக்க வேண்டும், அதையும் ஒதுக்கவில்லை. இப்போதும் அதை எந்த வரையறையை கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு கால வரம்பு கூடாது. காலம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் படிக்கிற நிலையிலே அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எந்த காலவரம்பும் கூடாது, அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சப்ளான் துணை திட்டம், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த சப்ளான் என்கிற துணை திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 15% மக்கள் தொகை எஸ்சி மக்களுக்கான மக்கள் தொகை அகில இந்திய அளவில் அப்படி பார்த்தால் 48,20,000 கோடி செலவை காட்டுகிற இந்த நிதிநிலை அறிக்கை. அதன்படி பார்த்தால் 2 லட்சம் கோடிக்கு மட்டுமே இப்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ப்ரொபோர்ஷனேட் சதவீத அடிப்படையில் 7 லட்சத்திற்கு மேலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவ்வாறு ஒதுக்கீடு செய்யவில்லை. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில் அவர்களுக்கு எஸ்சி மக்களுக்கு மட்டுமல்ல எஸ்டி மைனாரிட்டிஸ் போன்றவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல விளிம்புநிலை மக்களை, அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி, மைனாரிட்டிஸ், டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஆகிய இந்த மக்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது. இந்த நிலை நீடித்தால் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்திற்கு நீடிக்காது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தினால் மட்டும் போதாது, உழைக்கும் மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இந்தியா முழுவதும் அனைத்து மது கடைகளையும் மூட வேண்டும் என்றும் மது விலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மது என்பது சாராயம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பொருள்கள் மிக தீவிரமாக இப்போது சந்தையிலே கொண்டு வந்து குடிக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் நடக்கிறது. இந்த தொழிலை செய்வதற்கு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்கிறது. நெட்வொர்க் சட்டத்திற்கு விரோதமான பொருள். அதனால் சட்டத்திற்கு பயப்படுவது போல பயந்து கொண்டே பயமில்லாமல் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை மதிப்பது போல் மதித்துக் கொண்டே சட்டத்தை அவமதிக்கிற வகையிலே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். துறைமுகங்களின் வழியாக இந்தியாவுக்குள்ளே போதைப் பொருள் வருகின்றன. விமான நிலையங்களின் வழியாக போதைப் பொருள் வருகின்றன. விமான நிலையங்களிலும் அதிகாரிகள் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு. கடல் துறைமுகங்களிலும் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு. கஸ்டம்ஸ் அதிகாரிகள். ஆனால் அவர்களையும் தாண்டி போதைப் பொருள்கள் வெளியே வந்துள்ளது. இந்த போதைப் பொருட்கள் இப்போது பள்ளிக்கூடங்களையும் குறிவைத்து கல்லூரிகளையும் குறிவைத்து விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் குடிசை பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் போதைப் பொருள். கடந்த சில 10 ஆண்டுகளாக கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கூட இப்போது கிடைக்கிறது. ஆண்கள் மட்டும்தான் போதை பழக்கத்திற்கு ஆளாவார்கள் என்பது கடந்த கால செய்தி. பெண்களும் இப்போது ஆண்களோடு சேர்ந்து மது அருந்துகிறார்கள், போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள் என்ற ஒரு பரிணாமம் உருவாகி இருக்கிறது, ஒரு வளர்ச்சி உருவாகி இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. போதை பழக்கம் என்பது மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆபத்தான பொருளாகும். எந்த பொருளை நாம் உட்கொள்கிறோமோ அந்த பொருளுக்கு மனிதன் அடிமையாகிறான், ஆணும் பெண்ணும். அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. வேண்டாம் என்று மனம் சொல்லும், ஆனால் வேண்டும் என்று அவனது பழக்கம் சொல்லும். மனைவி திட்டுகிறால் வேண்டாம் என்று அந்த நேரம் நினைக்கும், ஆனால் அடுத்த செகண்ட் அடுத்த நொடியே அது வேண்டும். அது இல்லாமல் இருக்க முடியாது. எதிர்க்கிற மனைவியை அடித்து விட்டாவது மனம் எடுத்துக் கொண்டு போய் அந்த மதுவையோ பொருளையோ வாங்கி உட்கொள்வது என்பது அடிமை பழக்கமாக மாறுகிறது. அந்த பொருளுக்கு அடிமையாவது, இந்த போதைக்கு அடிமையாவது. 20 வயதுக்கு மேல் இளைஞர்கள் நெருப்பை போன்ற வலிமை மிக்கவர், துடிப்பானவர். அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு துணிச்சலான முடிவுகளை எடுக்கிற பருவம் இளைஞர் பருவம். எல்லாத்தையும் நேர வேண்டும் என்ற துடிப்பு இளமை பருவத்திலே உண்டு. ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதற்குரிய ஆற்றல் உண்டு. மனித வாழ்வில் மிக முக்கியமான பருவகாலம் இளமை பருவம் தான். டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய 11 வயது பருவத்தை கடந்து, 11 வயது என்றால் 10க்கு மேலே 20க்குள்ளே, 10 என்பது 11
11, 12, 13, 14 என்று 19 வரை உள்ள பருவம். அது ஆங்கிலத்தில் 13, 14, 15, 16 என்று 19 என்று முடியும். அதுதான் டீனேஜ். டீன் என்று முடியும். 13 என்றால் 13, 19 என்றால் 19. அவர் 20 வந்துடும். டீ வராது. அது பிறகு டீ வராது. இந்த டீனேஜ் என்று சொல்லுகிற அந்த பருவம் தான் 11 பருவம். அந்த பருவத்தில் எதை நாம் உள்ளத்தில் விதைக்கிறோமோ அதுவே நம்மை வழிவகைக்கிறது. அதுவாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த பருவத்தில் குழந்தைகளின் உள்ளத்திலே பயத்தை விதைத்தால் அவன் பயந்தாங்குழியாக மாறிவிடுவான். அந்த பருவத்திலே குழந்தைகளின் உள்ளத்தில் வெறுப்பை விதைத்தால் அவன் எல்லாவற்றையும் வெறுக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அந்த பருவத்தில் நம்பிக்கையை விதைத்தால் அவன் மிகப்பெரும் ஆற்றல் உள்ளவனாக வளருவான். அது எதை போட்டாலும் விளையும் பக்குவமடைந்த நிலம் போன்ற ஒரு பருவம். எந்த விதையை போட்டாலும் அந்த விதை முளைத்து வளரும் பருவம். அந்த பருவத்திலே கல்வி மிக முக்கியமானது. ஆனால் அந்த பருவத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிற மாணவர்களிடையே போதைப் பொருள்கள் அறிமுகப்படுத்தப்படுகிற போது அந்த பொருளுக்கு அவர் நம்மை முழுமையாக இழந்து விடுகிறார். அதிலிருந்து அந்த பொருளிடமிருந்து அவனால் மீள முடியாது. பெண்ணோ ஆணோ போதைப் பொருட்களை ஊசியாக கூட நேரடியாக போட்டுக் கொள்கிறார். டெத்தரின் என்ற ஒரு ஊசி இருக்கிறது. அந்த ஊசியை போட்டுக் கொண்டால் அவன் வேறொரு உலகத்திலே நடந்து கொண்டிருப்பான். நிகழ் உலகம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எந்த மன உளைச்சலும் இருக்காது, கவலை இருக்காது. இவ்வளவு வேலைகள் பெண்டிங் நிலுவையில் இருக்கிறது, வேலை முடியவில்லை என்ற கவலை வராது. பிள்ளைகளை பற்றிய சிந்தனை வராது. பெண்ணாட்டியை பற்றிய சிந்தனை வராது. உளவியலாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த இளமைக்கு உள்ள திறமை பாழ்பட்டுள்ளது. அப்போது தொடங்குகிற அந்த ஆற்றல் மனிதனுக்கு 50 வயது வரையில் வீரியத்தோடு இருக்கும். 40 வயது வரை மிக வீரியமாக இருக்கும். 20 - 40க்குள்ளாக அவன் பேராற்றல் மிக்கவனாக இருப்பான். எதையும் நொடிப்பொழுதிலே முடிவெடுக்கக்கூடியவனாக, செயல்படக்கூடியவனாக, சாதிக்கக்கூடியவனாக. அவனுக்கு பெரிய ஆற்றல் இளமை என்பது. இளமைதான் அழகு, இளமைதான் வலிமை, இளமைதான் சாதனை, இளமைதான் ஆற்றல், இளமைதான் எல்லாவற்றுக்குமான மூல ஆதாரம். அந்த பருவத்தில் ஒருவனை மதுவுக்கோ போதைப் பொருளுக்கோ பழக்கி அதற்கு அடிமைப்படுத்திவிட்டால் அவ்வளவு ஆற்றலும் பாழாகிவிடும். ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல் அதுபோல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா முழுவதும் அந்த பருவத்திலே சிந்திக்க முடியாமல் போனார், செயல்பட முடியாமல் போனார், இயங்க முடியாமல் போனார். அந்த ஆற்றல் மூலம் சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், புதிய வடிவமைப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சாதனைகள் எல்லாம் பாடுபட்டிருப்போம். ஒரு நல்ல கட்டடக் கலைஞராக வர வேண்டியவன் போதை பழக்கத்தால் பாழாகி விடுவான். இந்த தேசம் ஒரு கட்டிட கலைஞரை இழந்துவிடும். ஒரு நல்ல எழுத்தாளனாக பரிணமிக்கக்கூடியவன்
போதைக்கு அடிமையானதனால் அவன் ஆற்றல் பாழ்பட்டு விடும். ஒரு நல்ல படைப்பாளனை இந்த தேசம் எழுதும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,